புதுக்கோட்டை மாவட்டம் பொன்னமராவதி அருகே ஜல்லிக்கட்டு போட்டிக்கான அனுமதி பெற்றுக் கொண்டு மஞ்சுவிரட்டு போட்டி நடத்தியுள்ள சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இதனைத் தொடர்ந்து அனுமதியின்றி நடைபெற்ற இந்த மஞ்சுவிரட்டு போட்டியில் கலந்து கொண்ட இளைஞர்கள் எந்தவொரு பாதுகாப்பும் இல்லாமல் மாடுகளை பிடிக்கும் சம்பவம் அச்சத்தை ஏற்படுத்தியது. நீலகிரி மாவட்டம் கல்லட்டி மலைப்பாதையில் பாறை விழுந்து சேதமடைந்த சாலை நெடுஞ்சாலைத்துறையினரால் சீரமைக்கப்பட்டதை அடுத்து தற்காலிகமாக நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த போக்குவரத்து மீண்டும் துவங்கியுள்ளது. மேலும் கனரக வாகனங்களுக்கு தற்போது அனுமதி இல்லாத நிலையில் அரசு பேருந்து மற்றும் சிறிய ரக வாகனங்கள் மட்டும் அனுமதிக்கப்பட்டு வருகிறது. மதுரை மாவட்டம் உசிலம்பட்டியில் உள்ள பத்ரகாளியம்மன் கோயிலில் வைகாசி பொங்கல் திருவிழா மிக விமர்சையாக நடைபெற்றது. இந்த திருவிழாவில் சிறப்பு பூஜைகள் நடைபெற்றதை அடுத்து ஏராளமானோர் கலந்து கொண்டு பொங்கல் வைத்து சுவாமி தரிசனம் செய்தனர். புதுச்சேரி மாநிலத்தில் சிபிஎஸ்இ பாடத்திட்டத்தில் மாணவர்கள் தேர்ச்சி பெற வாய்ப்பு இருந்தும் அதிகாரிகளின் தவறினால் மாணவர்கள் தோல்வியடைந்து இருப்பதாக முன்னாள் அமைச்சர் கமலக்கண்ணன் குற்றம் சாட்டியுள்ளார். மேலும் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் 10ஆம் வகுப்பு மற்றும் 12ஆம் வகுப்பு தேர்வுகளில் தோல்வியடைந்த மாணவர்கள் தேர்வு எழுத தேவையான கட்டணத்தை அரசு ஏற்க வேண்டும் எனவும் அவர் கோரிக்கை வைத்துள்ளார். அந்த மாணவனுக்கும் அந்த குடும்பத்துக்கும் ஒரு பெரிய மன உளைச்சலை உண்டாக்கும். அவங்க பாஸ் பண்றதுக்கான வாய்ப்பு இருந்தும் தவறு செய்தது கல்வித்துறை அதிகாரிகள். இந்த கல்வித்துறை அதிகாரிகள் இவ்வளவு செயல்பாடுகள் மோசமாக இருப்பதை சரியாக கண்காணிக்காத கல்வித்துறை அமைச்சர் இவர்கள் மீது உரிய வகையில விசாரணை செய்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று மாணவர்கள் இங்க வந்திருக்காங்க. பாருங்க, மாணவர்கள் 30-40 பேர் வந்திருக்கிறாங்க. இன்னும் எல்லாம் வர தயாரா இருக்காங்க. அவங்களும் பெற்றோர்கள் மனு கொடுக்க வந்திருக்காங்க. அவங்க எல்லாம் தெரிவிச்சதுனால அவங்க கூட வந்திருக்கிறோம். புதுவை அரசு இந்த தவறு செய்த பொறுப்பான அதிகாரிகள் மீது மிக கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும். திருப்பூர் மாவட்டம் நொய்யல் ஆற்றில் நீர்வரத்து அதிகரித்து வரும் சூழலில் ஆபத்தை உணராமல் சிறுவர்கள் ஆற்றில் இறங்கி மீன்பிடிப்பதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். இதனைத் தொடர்ந்து ஆற்றில் நீர் அதிகமாக செல்லும் காலங்களில் சிறுவர்கள் நீரில் இறங்காமல் பார்த்துக் கொள்ள மாவட்ட மற்றும் மாநகராட்சி நிர்வாகம் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அப்பகுதி மக்கள் அரசிடம் கோரிக்கை வைத்துள்ளனர். கன்னியாகுமரி மாவட்டம் சீதவாழ அருகே உள்ள தோட்டத்தில் புகுந்த யானை கூட்டம் வாழை மற்றும் தென்னை உள்ளிட்ட மரங்களை முற்றிலுமாக சேதப்படுத்தியுள்ளது. இதனைத் தொடர்ந்து யானைகளால் சேதமான வாழைகளுக்கு உரிய இழப்பீடு பெற்றுத்தர நடவடிக்கை எடுக்க வேண்டும் என விவசாயிகள் கோரிக்கை விடுத்த நிலையில் சட்டமன்ற உறுப்பினர் தளவாய் சுந்தரம் நேரில் பார்வையிட்டு உரிய நஷ்டஈடு வழங்குவதாக உறுதியளித்துள்ளார். இப்பொழுது இங்கே பேச்சுப்பாறையிலிருந்து வரக்கூடிய இந்த ஆற்று நீர் நமது தெல்லாந்தி பக்கத்தில் ஒரு பெரிய பாலம் இருக்கிறது. அந்த பாலத்தின் வழியாக இங்கே இப்பொழுது தெல்லாந்தியிலே இந்த யானை இறங்கியிருக்கிறது. இது சம்பந்தமாக வனத்துறை அதிகாரிடம் பேசி பொதுப்பணித்துறை நிர்வாகத்துடன் பேசி இந்த பாலத்தை எப்படி அடைப்பது என்பதற்கு முயற்சி செய்வோம். அதுபோக அரசாங்கத்தின் சார்பாக ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் மூலமாக இவர்களுக்கு சிறிய தொகை கொடுக்கப்படும். மதுரை மாவட்டம் அலங்காநல்லூர் அருகே கீழக்கரை கலைஞர் நூற்றாண்டு ஏறு தழுவுதல் அரங்கில் விறுவிறுப்பாக நடைபெற்ற ஜல்லிக்கட்டு போட்டியில் போலீசாரின் இருசக்கர வாகனத்தை இழுத்துச் சென்ற காளையால் பரபரப்பு ஏற்பட்டது. நாகமணி கிடாமுட்டு நண்பர்கள் சார்பாக நடைபெற்ற இந்த ஜல்லிக்கட்டு போட்டியில் தமிழ்நாட்டின் பல்வேறு மாவட்டங்களைச் சேர்ந்த 700 ஜல்லிக்கட்டு காளைகளும் அதனை மடக்கி பிடிக்க 400 மாடுபிடி வீரர்களும் பங்கேற்றனர். செங்கல்பட்டு அடுத்த ஆத்தூர் எல்லையம்மன் கோவில் அருகே 2 வீடுகளின் பூட்டை உடைத்து 50 சவரன் தங்க நகை மற்றும் 18,000 ரூபாய் ரொக்கப்பணம் திருடு போயுள்ள சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இதுகுறித்து பாதிக்கப்பட்ட ஜெய்சங்கர் மற்றும் பிரகாஷ் அளித்த புகாரின் அடிப்படையில் போலீசார் வழக்கு பதிவு செய்து திருடர்களை தீவிரமாக தேடி வருகின்றனர். திருச்சி எஸ்ஏவாசங்கம் பள்ளி எதிரில் அமைந்துள்ள முன்னாள் பிரதமர் ஜவஹர்லால் நேருவின் சிலைக்கு அவரது நினைவு நாளை முன்னிட்டு காங்கிரஸ் கட்சியினர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். மாவட்ட தலைவர் கவுன்சிலர் எல்ரெக்ஸ், வழக்கறிஞர் சரவணன் உள்ளிட்ட காங்கிரஸ் கட்சியினர் இதில் கலந்து கொண்ட நிலையில் நேரு சிலையை சுற்றி மது பாட்டில்கள், பிளாஸ்டிக் கப்புகள், தண்ணீர் பாட்டில்கள் என மதுபான கூடம் போல் இருந்ததால் அதிர்ச்சியடைந்தனர். விருதுநகர் மாவட்டம் அருப்புக்கோட்டை நகராட்சிக்குட்பட்ட பகுதிகளில் புதிய நியாய விலை கடை கட்டிடம், கூடுதல் வகுப்பறை கட்டிடம், பொது கழிப்பிட கட்டிடம் உள்ளிட்ட சுமார் 1 கோடி ரூபாய் மதிப்பிலான வளர்ச்சி திட்ட பணிகளை அமைச்சர் KKSSR ராமச்சந்திரன் துவக்கி வைத்தார். மேலும் பொதுமக்களிடம் இருந்து பல்வேறு குறைகள் தொடர்பான மனுக்களை பெற்றுக்கொண்ட அமைச்சர்
உரிய நடவடிக்கை எடுக்க கோரி சம்பந்தப்பட்ட அலுவலரிடம் அறிவுரை வழங்கினார். தஞ்சாவூர் மத்திய மாவட்ட தமிழக வெற்றிக் கழகம் மற்றும் தனியார் மருத்துவமனை இணைந்து நடத்திய மருத்துவ முகாம் நடைபெற்றது. மத்திய மாவட்ட செயலாளர் விஜய் சரவணன் தலைமையில் நடைபெற்ற இந்த மருத்துவ முகாமில் ஏராளமான பொதுமக்கள் கலந்து கொண்டு பரிசோதனை செய்து கொண்டனர். திண்டுக்கல் நகரில் அமைந்துள்ள மேட்டு ராஜகாப்பட்டி காளியம்மன் கோவிலில் வைகாசி திருவிழாவை முன்னிட்டு பால்குடம் எடுக்கும் விழா சிறப்பாக நடைபெற்றது. இதில் குழந்தைகள், பெண்கள் உட்பட 300க்கும் மேற்பட்டவர்கள் கலந்து கொண்டு பால்குடம் எடுத்து தங்களது நேர்த்திக்கடனை செலுத்தினர். சேலம் மாவட்டம் ஓமலூர் அருகே உள்ள ரெட்டியூர் கிராமத்தில் பட்டாக்கேட்டு அப்பகுதி மக்கள் குன்றில் குடியேறி போராட்டத்தில் ஈடுபட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. மேலும் அங்கேயே பந்தல் அமைத்து சமையல் செய்து சாப்பிட்டு உறங்குவதுடன் பட்டா கிடைக்கும் வரை இப்போராட்டம் தொடரும் எனவும், இதுகுறித்து பலமுறை அதிகாரிகளுக்கு மனு அளித்தும் நடவடிக்கை எடுக்கவில்லை என அப்பகுதி மக்கள் வேதனை தெரிவித்து செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்துள்ளனர். அப்படி குடிச்ச பின்னாடி ஒரு 2-3 மாசம் கழிச்சு இங்க வந்தாங்க. இந்த இடத்த காட்டினாங்க. இந்த இடத்த காட்டும் போது காட்டி இப்ப 2 வருஷம் ஆகுது. என்னன்னு நடவடிக்கை எடுக்கல. ஊரு பக்கம் வரல. நாங்களும் டெம்பா ஏறிக்கிட்டு போய் காடையமத்துல போராட்டம் பண்ணோம், கேட்டோம், கெஞ்சணும். எதுவுமே வேலைக்கு ஆகல. இப்ப போன மாசம் நாங்க எல்லாம் டெம்பா எடுத்துட்டு போனா அம்மா நீங்க வராதீங்க, நீங்க ஏன் டெம்பா எடுத்துட்டு இவ்வளவு பேர் வர்றீங்க, நாங்களும் ஒரே மாசம் போருங்க, நாங்க எடுத்து கொடுத்துட்டு வரோம்னு சொன்னாங்க. இப்ப 3 மாசம் ஆகுது. நாங்களும் பார்த்தோம், இது வரைக்கும் பார்த்தோம், ஒண்ணும் வேலைக்கு ஆகல. நாங்க பொம்பளைங்க எல்லாம் சேர்ந்து இந்த கவர்மெண்ட் கிட்ட நாங்க இப்படி எங்க பிள்ளைங்களுக்கு ஒரு வீடு வாசல்ல ஒரு நிலத்தை கொடுங்க சாமின்னு கேட்கறோம். இந்த கவர்மெண்டா பார்த்து மனுச்சு இந்த இடத்த பார்த்து எங்களுக்கு வீடு இல்லாதவங்களுக்கு எங்களுக்கு ஒரு மூட்டை காட்டுங்க, நிலத்தை காட்டுங்க. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஹெச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.